இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நான் ஐயாவை நினச்சேன். ஐயா நீங்கள் எனக்கு ஒரு தரிசனம் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஐயாவிட்ட. அப்போ ஏசப்பா எனக்கு எதுவுமே என்னோட பேசலை. இன்னுமே பேசல இன்னைக்கு நம்ம கூட சரின்னு சொல்லிட்டு படுத்தேன். படுத்த உடனே நல்லா தூங்கிட்டேன். தூங்கிட்டு சரியா 1 மணிக்கு 10 நிமிஷம் முன்ன அப்போ நான் கையில் வாட்ச் கட்டுவேன். அந்த வாட்சி கட்டி இருக்கும்போது தூங்கிட்டு இருந்தது 1 மணிக்கு 10 நிமிஷம் முன்னாடியே முழிக்கும் போது கட்டில் ஆடுச்சு. என்ன முழிச்சுக்கிறவங்க கட்டில் ஆடுதேன்னு சொல்லிட்டு கட்டிலுங்களை பசங்க உதைக்கலாம் கட்டில்னு சொல்லிட்டு தடவி பார்த்தேன். அவங்கெல்லாம் அழுக்களுக்கு தூங்கினுக்கிறாங்க. கட்டில் யாருமே உதைக்கல. ஆனால் கட்டில் ஆடுது. திருப்பி என்ன இது அதிசயமாக இருக்குது சொல்லிட்டு திருப்பி படுத்தேன். திருப்பி படுத்த உடனே திருப்பி அப்படியே ஆடுச்சு. என்ன இது அதிசயமாக இருக்குது, வீட்டில் கட்டில் ஆடுது, பூமி அதிர்ச்சி ஆகுமான்னு சொல்லிட்டு இப்போ இறங்கி பூமியில் நின்று பார்த்தேன். பூமி அதரல. என்ன இது அதில் சொல்லி திரும்பி ரெண்டாவது முறை திரும்பி கட்டில் மேலே படுத்தேன். கட்டில் மேலே படுத்த உடனே எனக்கு அப்போதான் ஆண்டோட தரிசனம் கிடைக்கிறது எனக்கு தெரியுது. பரலோகத்துல இருந்து இந்த குடிசலுக்கு மேலே என்னுடைய வீட்டுக்கு மேலே இருந்து ஒரு சுடர் அன்னைக்கு சர்ச்சில் எப்படி என் இதயத்தை குத்தத்துக்கு வந்துச்சோ அதே மாதிரி ஒரு சுடர் ஆகாயத்திலேருந்து வருது. எனக்கு நல்லா தெரியுது. முடிச்சுனே தாங்கிறேன், தூங்கலை, ஒன்றும் இல்லை, முடிச்சுனே இருக்கிறேன். திடீர்னு பாரு அப்படியே அந்த கொட்டாயே தெரில. நான் ஓலை குடிசல் தான் படுத்துக்கிறேன். அந்த ஓலை குடிசல் தெரில. அந்த சுடர் ஒளி சூரிய கதிர் வந்த மாதிரி நேராக வந்து இருதயத்தில் உட்காந்துச்சு. உட்காந்த உடனே என் உயிர் அந்த ஒளிக்குள்ளே போயிடுச்சு. அப்போ நான் யோசனை பண்ண அப்போ பேசுகிறேன், அந்த ஒளியில உட்காந்து பேசுகிறேன். ஐயா உனக்கு சித்தம் தான் எடுத்துன்னு போங்க, நான் வரேன் தயார், என்னை இதை தூக்கிடுச்சு, இந்த பாடி விட்டு என்னை தூக்கிடுச்சு, எனக்கு நல்லா தெரியுது, நான் வரேங்க ஐயா அப்படின்னு சொன்னது ஒன்று தான். அப்படியே செய்யோன்னு போகிறவங்க பாரு, மேலே தாள சும்மா ஜன 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 கொட்டுதுன்னா 1 மணி நேரம் போய் அந்த மேலே சால சத்தம் எனக்கு காதில் கேட்டுச்சு. அதுக்கு பின்னாடி பரலோகத்தில் போய் அமைதியாகிடுச்சு. நின்றுட்டுச்சாங்க, அந்த சத்தம் நின்றுச்சு. சத்தம் நின்ற உடனே என்ன பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஓ நம்ம வந்து விட்டுட்டாரு கூட நம்மள ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு